ஸோ இன்றைக்கு நான் வந்து எப்படி கேக் ஃப்ளவர் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். ஆக்சுவலி வந்து பல்லவி ஃப்ரம் யூகே நீங்கள் கேட்டிருந்தீங்க பிளெயின் ஃப்ளவர் எல்லாட்டிக்கு வந்து ஆல் ரைசிங் ஃப்ளவராக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு கேக் சரியாக வாரையில் சாஃப்டாண்டு. ஸோ பேசிக்லி வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து சில நாட்டில் ஆல் பர்பஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, சில நாட்டில் வந்து அதே ஃப்ளவர் வந்து பிளெயின் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க எல்லாட்டிக்கு செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் பர்பஸ் ஃப்ளவருக்கும் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவருக்கும் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவருக்கு வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலாம், ஆனால் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவருக்கு வந்து ஏற்கனவே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு மாவில் இருக்க வித்தியாசம். ஸோ கேக் ஃப்ளவர் உங்களுக்கு ஃபைன் பண்ணலாம்னு சொன்னால் டெஃபினெட்லி நீங்கள் வந்து நல்ல சாஃப்டான மாய்ஸ்டான கேக் செய்யலாம். பட் உங்களுக்கு அதை ஃபைன் பண்ண இல்லாட்டிக்கு நான் அன்றைக்கு இந்த கேக் ஃப்ளவர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டித்தாரேன். ஸோ பேசிக்லி வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவரில் வந்து இட் ஹேவ் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ விச் இஸ் அபவுட் ஒரு 11% மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது. அதே கேக் ஃப்ளவரில் வந்து ஒரு 7-8% தான் அந்த ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் வீட்டில் வந்து கேக் ஃப்ளவர் செய்கிறேன்னு சொன்னால் நான் இதில் வந்து பிளெயின் ஃப்ளவர் ஓர் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது. இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து இந்த மெஷரிங் கப்பால் தான் நான் இன்றைக்கு எடுக்க போகிறேன். இதில் இருக்க 1 கப் மெஷரிங் கப். ஸோ நீங்கள் வந்து எப்பயும் வந்து மெஷர் பண்ணிக்க நீங்கள் வந்து பேக் பண்ணி மெஷர் பண்ணாங்க. பேக் பண்ணன்னு சொன்னால் இந்த மாவு எடுத்து அப்படி தள்ளி அதுக்குள்ள இந்த அமர்த்தி பேக் பண்ணி இது செய்யாதீங்க. நீங்கள் தான் இப்படி எடுத்துட்டு ஸோ இப்படி எடுத்துட்டு நான் பேக் பண்ணல, அமர்த்தையில் ஒன்றும் செய்யலை. நான் கப்பை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு இதில் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 1 கப்பை வந்து நாங்கள் பரம்பா ஒரு பவுலில் போடுவோம். ஸோ இந்த 1 கப் மாவு வந்து நான் இந்த பின் நிறையில் போடுறேன் அரிக்கிறதுக்கு. ஸோ இதில் இந்த 1 கப் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த 1 கப்பில் இருந்து நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சரியாக மெஷர் பண்ணி எடுங்க. இதையும் பேக் பண்ணி மெஷர் பண்ணாதீங்க. ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இதுலேருந்து எடுக்கணும் தேவையில்லை. ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன், இதற்கு 2வது டேபிள் ஸ்பூன். ஸோ 2வது டேபிள் ஸ்பூன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இதில் இருந்து மா எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த மாவுக்கு நாங்கள் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம் வந்து சோளன் மா. 2 டேபிள் ஸ்பூன் cornstarch. ஓகே, ஸோ இதில் வந்து சோளன் மா இருக்குது, cornstarch இருக்குது. சில நாட்டில் வந்து cornflowerன்னு சொல்லுவாங்க, சில ஆட்கள் சொல்லுவாங்க cornstarchன்னு சொல்லி. பேசிக்கலி இது வந்து cornflower சோளன் மா. ஸோ இந்த சோளன் மாவிலேருந்து நான் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரிமூவ் பண்ணினான். ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் ரிமூவ் பண்ணதுக்கு பதிலாக அந்த மாக்கு பதிலாக வந்து நான் வந்து cornflower வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவருக்கு வந்து நான் போட போகிறேன். ஸோ இதில் மெஷர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் பேக் பண்ணி மெஷர் பண்ணாதீங்க. ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது 2வது டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ இது நான் சேர்த்துட்டேன், 2டையும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ இதை நாங்கள் நல்லா அரிச்செடுக்கணும். ஒரு 2 அல்ல 3 தரம் நல்லபடியாக இதை அரிச்செடுங்கோ. அரிச்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த cornflower எல்லாம் போய் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து நல்லா லைட்லியாக வரும். ஸோ நீங்கள் கேக் பேக் பண்ணிக்க உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிளெயின் ஃப்ளவரோ ஆல் பர்பஸ் ஃப்ளவரோ யூஸ் பண்ணுற விட இது வந்து உங்களுக்கு கேக் வந்து மோர் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நாங்கள் அரிச்செடுப்போம். ஒருக்கா அரிச்சிட்டேன். இப்போ இது 2வது தரம் அரிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கேக் நீங்கள் பேக் பண்ணிக்க முதலே வந்து இப்போ நீங்கள் 1 கப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆல் பர்பஸ் ஃப்ளவரோ இல்லை பிளெயின் ஃப்ளவரோ உங்களோட நாட்டில் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. பட் நீங்கள் வந்து 1 கப் நீங்கள் மைதா மா நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மைதா மாலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் cornflower சோளன் மா வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதை விட உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கப் நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 கப்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த 4 டேபிள் ஸ்பூன் மா ரிமூவ் பண்ணதுக்கு பதிலாக வந்து 4 டேபிள் ஸ்பூன் சோளன் மா வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்களுக்கு அதையும் விட கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து டபுள் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா சரி. ஸோ இப்போ இதை அரிச்செடுப்போம்.
பேசிக்லி வந்து இது நீங்கள் செய்து பேட்சாக வீட்டில் வைக்க போகிறேன்னு சொன்னால் பேக்கிங்க்கு நீங்கள் ஒரு 7 to 8 வீக்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து இதில் பாய்ச்சிடணும். ஸோ இப்போ இது 2ஆம் தரம் அரைச்சிட்டேன். இப்போ இன்னொரு அரிப்பம். ஓகே, இது 3ஆம் தரம் அரைக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து 3 தரம் வந்து அரைச்சிருக்கிறேன். நீங்கள் கூட பேட்ச் இப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு 4-5 தரம் அரைச்சிருத்தீங்கன்னா இஸ் பெட்டர். ஸோ பேசிக்லி இது நான் செய்து முடிஞ்சது. பல்லவி ஃப்ரம் யூகே. உங்களுக்கு வந்து உங்களோட கன்ஃபியூஷன், உங்களோட கொஷின்ஸுக்கு ஹோப்ஃபுல்லி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேக் பேக் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கேக் வந்து மோர் சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் பல்லவி ஃப்ரம் யூகே இப்படி தான் கேக் ஃப்ளவர் செய்கிறது அட் ஹோம், வீட்டில் செய்கிற கேக் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு கேக் ஃப்ளவர் ஃபைன் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்ன சொன்னால் கேக் ஃப்ளவரில் வந்து லோ ப்ரோட்டீன் இருக்குது. பட் நீங்கள் வீட்டில் செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்படி தான் இந்த கேக் ஃப்ளவர் செய்கிறது. ஸோ இது செய்து முடிஞ்சது, வெரி ஈஸி. ஸோ நீங்கள் இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் லைஃப் வந்து கூட இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 8 வீக்ஸ் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பட் இது வந்து வெரி சிம்பிள், ரைட்? ஸோ சிம்பிள் என்னபடியாக நீங்கள் கேக் பேக் பண்ணுற டைமே வந்து இதை நீங்கள் உடனே செய்து கேக் ஃப்ளவர் உடனே செய்து நீங்கள் கேக் வந்து செய்யலாம். ஸோ இட்ஸ் டன்.